வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாத குழந்தைங்களுக்கான ஜம்ப் சூட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது இப்போ 4 மடிப்பாக வச்சுருக்கேன். நான் கீழே அந்த ட்ரௌசர் போர்ஷன் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஒரு சுடிதார் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத்தை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இடுப்பு சுற்றளவு ஒரு 7.5 இன்ச் எடுத்துக்கலாம். இது 4 மடிப்பாக இருக்குது. மடிப்புலேருந்து நான் 7.5 இன்ச் நான் எடுக்கிறேன். இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து கீழே, அதாவது உள்கால் வளைவுன்னு சொல்லுவோம், அந்த இது ஒரு 7 இன்ச் எடுக்கிறோம். 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கம் 7 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த 7 இன்ச் எடுத்திருக்கோம்ல, அந்த இடத்துல சுற்றளவு, அதாவது மடிப்பு பாகத்திலிருந்து ஒரு 9 இன்ச் எடுத்துக்கோங்க. அதாவது 7.5க்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா 9 இன்ச் எடுத்திருக்கோம். இதோட உயரம் இங்கே எனக்கு 9 இன்ச் இருக்குது. அந்த அளவு நான் எடுத்திருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 1 இன்ச் அளவை அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டோம்னா இந்த அளவு நம்ம அப்படியே மடித்து தைக்க போகிறோம். இந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு உள்ளே நான் ஒரு மார்க் பண்ணி அதை அப்படியே கிராஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வளைவு வரைஞ்சி விட்டுருக்கேன். நம்ம வரைஞ்ச அளவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த இடம் 9 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த இடம் ஒரு 8.5 இன்ச் எடுத்திருக்கோம். திரும்பவுமே கீழே ஒரு 9 இன்ச் எடுத்திருக்கோம். புரியும் நினைக்கிறேன். நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழ்பாகம் நம்ம வெட்டிட்டோம். மேலே பாடி பார்ட் வெட்ட போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் 4 மடிப்பு. அதாவது ரைட் சைடில் தான் நான் எல்லாமே மார்க் பண்ணுறேன். ராங் சைடு எல்லாமே உள்ளே மடித்த மாதிரி இருக்குது. இந்த ட்ரௌசரோடைய அகலம் எவ்வளோ 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 7.5 இன்ச்சுக்கு மேலே பாட்டம் பார்ட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். உயரம் ஒரு 7 இன்ச் இருக்குது. பாடியோட உயரம் 7 இன்ச் இருக்குது. சுற்றளவு 7.5 இன்ச் இருக்குது. கழுத்துடைய அகலம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இன்ச் எடுத்தால் கூட போதுமானது. ஆம்ஹோல் வளைவு ஒரு 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 4ங்கிறது 3 கூட எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் கட் பண்ணிடுவோம், அன்னிவனாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் 3 கூட எடுத்துக்கோங்க. கழுத்தோடைய இறக்கம் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். கழுத்துக்கு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. பாடி சுற்றளவு ஒரு 7 இன்ச் போதுமானது. கீழே 7.5 எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 7 எடுத்திருக்கோம். ஏன்னா ட்ரௌசரும் இந்த மேல் பாடி பார்ட்டும் ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டும் ஒரே அளவில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அதனால் நீங்கள் தைக்கும் போதுமே இதை கரெக்டாக தைச்சிக்கோங்க. ட்ரௌசரில் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ அதே அளவு மேலே பாடி போர்ஷன்லேயும் பிடிச்சி தைங்க. அப்போ தான் ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது ஒரே ஈவனாக இருக்கும். வரைஞ்ச அளவை நம்ம அப்படியே கட் பாடி போர்ஷன் கீழேயும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு ஆம்ஹோலுக்கு கழுத்து பீஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கிராஸில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு சாம்பிள் தான் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லாவே கிராஸாக எடுக்கணும் நீங்கள். அப்போ தான் நம்ம வளைவு தைக்கும்போது நல்லா உங்களுக்கு மடிஞ்சு கொடுக்கும். நான் கிராஸ் பீஸ் ஏற்கனவே எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல நம்ம கீழே ட்ரௌசர் போர்ஷன் தான் தைக்க போகிறோம். அதை முதல்ல ராங் சைடு எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக எடுத்திருக்கோம். உள்பக்கமாக கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச் அளவுக்கு அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை மடித்து அதை அப்படியே கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் அடுத்த போர்ஷனுமே டபுள் ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே நம்ம தைச்சிட்டோம். இந்த வளைவு கட் பண்ணோம்ல, அந்த வளைவு ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே திரும்பவும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி இன்னொரு போர்ஷனும் போடுறோம். ரைட் சைடும் நல்ல பக்கம் 2 உள்ளே இருக்குது. அந்த வளைவில் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த இடம் ஜாயின் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த வளைவும் அப்படியே தைச்சிக்கோங்க. 2 வளைவும் நம்ம தைச்சிருக்கோம்.
இப்போ வளைவு தைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த வளைவு போர்ஷன் ரெண்டுமே சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு வளைவாக ஒரு பகுதி இருக்கும், அதை தைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த சென்டரில் வளைவு தைச்சிருப்போம், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கிராஸாக அப்படி தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வரும்போது அந்த சென்டர் போர்ஷனில் ஊசியை உள்ளே விட்டு அப்படியே மேலே மிதியை தூக்கி விட்டு திரும்ப அந்த மிதியை மட்டும் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஊசி அதே இடத்துல தான் இருக்கணும். இப்போ இந்த சைடு தைக்கிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக வரும். அப்படியே வளைவாக தைக்கக்கூடாது, சென்டரில் நிப்பாட்டி தான் ஊசி எடுக்காமல் அப்படியே தைக்கணும். இப்போ இந்த போர்ஷன் தைச்சிட்டா இப்போ வந்து நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம பாடி போர்ஷன் தைச்சிக்கலாம். இது அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம நல்லா கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கழுத்தோட பாதி நம்ம வந்து 1 இன்ச் அளவு நம்ம விட்டுருந்தோம்னா பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஷோல்டரோடைய அகலத்தை நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ரைட் சைடில் வச்சு அப்படியே அந்த மிதி அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையல் போட போகிறோம். அந்த கிராஸ் பீஸை இழுக்காமல் மெதுவாக வச்சு தைங்க, அப்போ தான் நமக்கு திரும்ப மடித்து தைக்கும்போது சுருக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல கிராஸில் எடுக்கணும் கிராஸ் பீஸு, அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த கிராஸ் பீஸ் துணியும் காட்டனில் எடுங்க, இல்லை அப்படின்னா சில்க் காட்டன் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஃபினிஷ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம தைச்சிருப்போம்ல, அதுலேயே திரும்ப அந்த 2வது தையல் விழுற மாதிரி நம்ம தைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இழுக்காமல் பொறுமையாக தைச்சிக்கோங்க, அப்போ தான் அழகாக வரும். இப்போ நம்ம கழுத்து போர்ஷன் தைச்சிட்டோம். இப்போ அப்படியே இதை வந்து இதுக்கு மேலே மறையிற மாதிரி நம்ம இந்த ஆம்ஹோல்லேருந்து வரணும். ஆம்ஹோலில் வந்து இந்த கிராஸ் பீஸோட ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபினிஷ் பண்ணும்போது ரைட் சைடு வரும். நல்ல பக்கம் வச்சு கொஞ்சம் பொறுமையாக கிராஸ் பீஸை இழுக்காமல் மெதுவாக வச்சு தைச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஷோல்டரில் வரும்போது கழுத்து பீஸுக்கு மேலே இந்த கிராஸ் பீஸ் வரணும், அப்போ தான் நமக்கு அதோட பிசுறு தெரியாமல் இருக்கும். நல்லா கிராஸாக கொண்டு வந்துடுங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும் உள்ளே இருக்கிற கிளாத், அதை நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் தைச்சதுக்கப்புறம். இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த இடத்துலேருந்து வைப்போம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்டு, ரெண்டையும் திரும்ப இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு மடிப்பு, திரும்ப இந்த சைடு ஒரு மடிப்பு, அது ரெண்டையும் மடித்து ஒரு தடவை மடிச்சுக்கணும். இப்படி நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் நமக்கு. அதே மாதிரி அந்த கழுத்தில் நம்ம வச்ச கிராஸ் பீஸ் வந்து அப்படியே மறைஞ்சிடும் நம்ம ஆம்ஹோல் தைக்கும்போது. இந்த மாதிரி தான் தைச்சிக்கணும். இப்போ நான் இன்னொரு சைடுமே நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம ரைட் சைடில் தைச்சோம், அடுத்தது வந்து அப்படியே திருப்பி வச்சு நான் தைச்சி காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி வந்து அதுக்கு மேலே நம்ம மறைச்ச மாதிரி தைக்க போகிறோன்றத. இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோம், இப்போ இன்னொரு சைடும் தைச்சிக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம அப்படியே உள்டாவாக உள்பக்கம் வச்சுக்கிறோம், ஆனால் வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிக்கணும். கிளாத்தோட ரைட் சைடும் அந்த கிராஸ் பீஸோட ரைட் சைடும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இதே மாதிரி தைச்சிட்டு வரும்போது நம்ம ஏற்கனவே கழுத்து பீஸ் தைச்சிருக்கோம்ல, அதில் அப்படியே அந்த இடம் அப்படியே நான் ஒரு டாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அப்படியே கிராஸாக தைச்சிக்கணும். நீங்கள் கட் பண்ணும்போதே ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். இது வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. அதை அப்படியே திரும்ப நம்ம ஏற்கனவே தைச்ச இடத்துலையே இதை அப்படியே மடித்து வச்ச மாதிரி தைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இன்னொரு போர்ஷனையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சைடு தைச்சிருக்கேன்ல, இதே மாதிரி தான் இன்னொரு சைடும், அதனால் ரெண்டையும் நான் காட்டல, ஒரு சைடு தைச்சதோட போதும். இதே மாதிரியே ரெண்டையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.
இப்போ நான் வந்து ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரௌசரில் எவ்வளோ வந்து அந்த வளைவு தைச்சோம் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அதே அளவு தான் மேலே பாடி போர்ஷனும் தைக்கணும். அப்படி நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ட்ரௌசர்லேயுமே எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே ஒரே அளவில் தைச்சிங்கன்னா தான் ரெண்டையுமே ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல், அதிகமாக இல்லாமல், எதுவுமே இது கூட இல்லாமல் அது கூட இல்லாமல் ரெண்டுமே சரியான அளவில் இருக்கும். இப்போ இதை தைச்சிட்டோம். இப்போ ட்ரௌசர் வந்து ரைட் சைடில் இருக்குது, மேல் போர்ஷன் ராங் சைடில் இருக்குது. இது அப்படியே இது உள்ளே விட போகிறோம். இப்போ இதே மாதிரியே எப்படி இருந்ததோ அதே மாதிரியே விடுங்க. ஏன்னா சைடில் வந்து தையல் வரணும். ஆனால் ட்ரௌசரில் வந்து சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அந்த வளைவு தைச்சது வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி ட்ரௌசர் வச்சனோ அதே மாதிரியே நீங்கள் விடுங்க. இந்த சைடை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை அப்படியே சுற்றியுமே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அந்த எலாஸ்டிக் வந்து இந்த ரெண்டும் தச்ச இந்த இடைப்பட்ட துணியில் தான் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் எடுக்க போகிறோம். இப்போ எலாஸ்டிக்கோட அளவு வந்து ஒரு 18 இன்ச் அளவு நம்ம எடுத்திருக்கோம். இந்த 18 இன்ச் அளவை முதல்ல இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சைடில் தையல் வந்து நம்ம தச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ரெண்டாக விரித்து விட்டுக்கோங்க. அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சென்டரில் தான் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். கீழே வந்து எந்த துணியும் அது மேலே தையல் வேலை விழாத அளவுக்கு கீழே வந்து நல்லா அப்படியே விரித்து விட்டுக்கோங்க. எந்த துணியும் அது மேலே வந்து படக்கூடாது. அப்புறம் தையல் வந்து சேர்ந்து விழுந்துடும். கரெக்டாக அந்த தச்சுருக்கோம்ல, அதை அப்படி விரித்து விட்டு அதோட சென்டர் போர்ஷனில் இந்த எலாஸ்டிக்கை வச்சு அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி தைச்சிட்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து தைச்சிட்டு வாங்க. அந்த சென்டரில் தான் தைக்கணும். இந்த சைடு அந்த சைடு போயிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் அழகாக இருக்கும் ஃபினிஷிங். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. எலாஸ்டிக் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ எலாஸ்டிக் வச்சு தைச்சிட்டோம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம நாட் வந்து ராவாக விட்டுருக்கோம். இதே மாதிரி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதை வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாடி பார்ட் இருக்குல்ல, அந்த போர்ஷன் வந்து ஒரு 3 இன்ட்டு 3 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. சென்டர் பகுதியில் அந்த நாட்டை வச்சுக்கோங்க. அதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. இந்த இடத்த சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே கிராஸாக அடிச்சுக்கோங்க. ரஃப் அடித்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நீங்கள் மிச்சம் 3 இருக்க ரோபுக்குமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாத குழந்தைங்களுக்கான ஒரு ஜம்ப் சூட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.